தற்பொழுது நமது சபை காரியதரிசி மொழி செந்தாமரை ஆனந்தர் திருவண்ணாமலையில் நிகழ்த்திய முத்திப்பெருவை மீண்டும் நிகழ்த்துவார்கள். அனந்தாதி தேவர்களை முதலாக தெய்வம் அவர்கள் தங்கள் அருளுரையின் மூலமாகத்தான் ஆட்கொண்டார்கள். அவர்கள் திருவாயுரை சித்தர் முத்தர் கிரந்தங்களையும் வேதாந்தங்களையும் எடுத்துக்காட்டி அதில் புதைந்துள்ள ஆழமான அரும்பெரும் கருத்துக்களை எடுத்து உரைப்பதாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் பிரம்மஸ்வரூபரான நமது தெய்வம் அவர்களின் மாமறையாகிய மெய்வெளி வேதம் வாயிலாக பல வேதாந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். தனக்குள் உள்ள இறைவன் வடிவத்தை இவ்வுலகினர் தேடி தேடி அலைந்தும் இன்னும் காண முடியாது இருக்கின்றனர் என்பதையும் அந்த இறை சுரூபத்தை நாம் நேரில் தரிசிக்கலாம் என்றும் உறுதி கூறுகிறார்கள். அண்டத்தை படைத்த இறைவனே அதே தன் ரூபத்தில் மனித பெண்டத்தையும் படைத்தான் என்று காலாகாலமாய் வந்த வேதாந்த செய்தியை நமக்கு எடுத்து தெரிவித்திருக்கிறார்கள். அண்டத்திற்கு ஒத்தது பிண்டம் என்று அறிவாய் பஞ்சபோதங்களும் பார்புரி ஐந்தும் அறிவது ஒன்னில் ஆசான் தன்னிடத்தே என்று வருகின்ற வரிகளில் மெய்வெளி வேத செய்திகளிலிருந்து மெய்ஞானத்திற்கு அடிப்படையான பற்பல உண்மைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். தொன்றுதொட்டு வந்தது இந்த வித்து, அகிலமெல்லாம் படைத்தளித்து காத்திடும் வஸ்து ஒன்னில் என்பது வந்த வேதமாகிய நமது தெய்வத்தின் வேத வரிகள். இதில் உள்ள மெய்ஞான செய்தி என்னவென்றால், நமது உயிர் தொன்றுதொட்டு நம்மை தொடர்கிறது என்பதாகும். அது மட்டுமல்லாமல் மனிதன் உள்ளே உள்ள அந்த வஸ்துவை மனு ஈசன் என்று தெய்வம் குறிக்கிறார்கள். அதனை அறிவதற்கு உணர்வதற்கு நிஷ்டையில் அமர முதலில் ஜீவதேகம் தெரிய வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். உலகில் இப்போது கூறுவதும் செய்வதுமான யோகம் நிஷ்டை என்பதெல்லாம் ஜீவதேகம் பெறாமல் போலியாக பொய்யாக நடிப்பதுதான் என்று தெய்வம் எச்சரிக்கிறார்கள். ஜீவதேகம் என்ன என்று இந்த உலகில் யாருக்கும் இதுவரை தெரியவே தெரியாது. இந்த உலகத்தில் நிஷ்டை என்பார், அது நிஷ்டை அல்ல, வேஷமாகும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். வயிற்று பிழைப்புக்காக இந்த உலகத்தில் துறவிகள், சாமியார்கள், குருக்கள், சன்னியாசிகள், ஞானிகள், மடாதிபதிகள், பண்டிதர்கள் என்ற பெயரில் பற்பல பொய் பாசாண்டியர்கள் மிகவும் மகா தெரிந்தவர்கள் போல நடித்து வேதபோத நாதாந்த நூல்களெல்லாம் அற்பத்தனமாக மெய்யறியாத மனைவியினால் திருத்தி பொய்யாக அர்த்தம் சொல்லி உலக மக்களை ஏமாற்றி விட்டுவிட்டனர் என்றும், மெய்யறியாத வெறும் கையர்களாக அவர்களை ஆக்கி விட்டுவிட்டார்கள் என்றும் பல சமயங்களில் வருத்தம் தோய வேதனையுடன் பிரம்மஸ்வரூபரான நமது தெய்வம் கூறுவார்கள். இதனால்தான் ஜீவதேகம் என்பது போன்ற அரும்பெரும் தவச் சொற்களின் வல்லபத்தை எதுவும் தெரியாது எல்லோரும் உள்ளார்கள் என்றும் கூறி வருவார்கள். மனிதனுக்குள் இறைவன் தன் சொரூபத்தினை தன்னைப் போலவே படைத்தான். இறைவனைப் போலவே என்றால் அவனைப் போலவே ஆவிரூபமாக ஜீவாத்மாவை மனிதனுக்குள் வைத்து படைத்திருக்கிறான். ஆதி பரம்பொருளான நமது மெய்வெளி தெய்வ வேதத்தையும் போதத்தையும் ஓதும்போது அந்த ஜீவாத்மாவாகிய ஜீவதேகம் நமக்கு தோற்றருவாகி எழும்பி வெளிவருவதே நடை ஜீவதேகம் ஜீவகலை என்னும் வாசியாகும். வாசி என்றால் மூச்சது என்று தாறுமாறு மோசமது போகாதே முக்காலுமே சொன்னி என்று தெய்வம் எச்சரிக்கிறார்கள். நாம் சுவாசிக்கும் மூச்சை உலகம் முழுவதும் வாசி என்று நினைத்து கொண்டிருக்கிறது. இது அபத்தமானது. இந்த தவவாசி என்பது வேறு, மூச்சு என்பது வேறு. மூச்சையும் வாசியும் தனியாக பிரித்து அறிவது என்பது தேவ அறிவு ஆகும், ஏழாம் அறிவும் ஆகும். தவப்பிழம்பாம் நமது மெய்வெளி தேவ வேதத்தை ஓதும் போதும் அருந்தவ திருவாக்கியங்களை வாசிக்கும் போதும் அந்த ஏழாம் அறிவு நமக்கு விளையும். தெய்வ அருளால் அது நேரம் நம் நினைவு, எண்ணம், அறிவு, மனம் எல்லாம் இலகும். இலகி அப்படி உருகும்போது மனம் லயமாகும். மனம் லயமாகும்போது நமது மூச்சு அடங்கும். மூச்சு அடங்குவதனாலே நமது ஜீவதேகம் நாம் உணரும்படி உதயமாகி வெளிவரும். இது மெய்வெளி வேதம் தெய்வம் நடத்தும் பிரம்ம வித்தை. தெய்வம் தரும் இந்த தவ வல்லபத்தால் அப்போது எதற்கும் அசையாத அந்த ஜீவதேவம் அசைகிறது, அசைந்து சிலிர்த்து எடுகிறது. அதன் பிறகே மெய்யான தவ நிஷ்டையில் அமரும் வல்லபம் அப்போது நமக்கு கிடைக்கிறது. நமக்குள் விளையும் இந்த கற்பக வாசனையை நடையை நாம் அறிவதில்லை, உணர்வதில்லை, உணர முடிவதில்லை. இதனை நாம் அறிய வேண்டும் என்றோ உணர வேண்டும் என்றோ தெய்வம் அவர்கள்
அசபா நிலை, அசபா வெப்பு, கற்பக நிலை, கற்பக வெப்பு போன்ற அரும்பெரும் தீட்சிகளையும் அருந்தவ திருவாக்கியங்களும் நமக்கு அருளியிருக்கிறார்கள். தேடுகூடத்தில் துவாரபால் சந்திப்பில் இதனை பற்றி கூறியிருக்கிறார்கள். உடலை விட்டு உடலில் பாய்ந்து, அதாவது தம் கூடு விட்டு நம் கூடு பாய்ந்து நம்முள் உள்ள பரிசுத்த ஆவியை எழுப்பி நமக்கு இந்த தவ வல்லபத்தை அருளி வருகிறார்கள். பரம்பரையாய் வரும் பார ரகசியம் இது. பற்றியே பார்த்தவிடம் பரம ரகசியத்தை உற்ற சுவாசமது உள்ளடங்கும் பூங்கிலேயே என்று பாடுகிறார்கள். பாருடைய பார ரகசியம் இது. இது பரம்பரையாய் பாரவான்கள் கைமுதலே என்றும் முரீது சுருக்கத்தில் வருவதை காணலாம். தோங்குகின்ற சூக்கமோ வலுக்கொண்டு மேலேறும், சொர்ணமய வாசினடை வேகங்கொண்டு தாவும் என்றும் பாடுகிறார்கள். சூக்கும தேகமாகிய நமது ஜீவதேகம் சின்மயமானது. நமது ஜீவகலையில் அதன் ஆவி தேகத்தில் அக்னி உருவமாக நமது ஜீவன் உள்ளது என்று தெள்ளத் தெளிவாக தெய்வம் வேதத்தில் எடுத்துரைக்கிறார்கள். எதற்கு முதற் பொருளாகிய பின் அழிவிலா அப்பொருளை, இருலோக சத்தாராகி இறங்கிய சின்மயத்தை, ஜலத்தில் அக்னி உருவை, சச்சிதானத்தை என்று வரும் வேத வரிகளிலிருந்து ஜீவதேகம் அக்னி ரூபமானது என்று அறியலாம். தெய்வ பக்தியினாலும் மெய்வழி வேதத்தை ஓதி வருவதாலும் மெய்வழி பொன்னரங்க தேவாலய சந்நிதான மகிமையானம் நமது தெய்வத்தின் கோடி சூரிய பிரகாச மெய்கிரண பரிசுத்த ஆவி நம்மீது படிந்து விசிறி வீசி வருவதால் நமது ஜீவதேகத்தின் ஜீவ அனல் நம்முள் இருந்து எழுந்து எழுந்து கருணை பாலித்து எப்போதும் உலாவி அமர்ந்து கொண்டிருக்கிறது. யமபடரை எப்போதும் முறியடிக்க அது தயாராக நம்முள் காத்திருந்து வருகிறது. தமது தவ ஆதிக்கத்தால் மெய்வழி மக்களாகிய நமக்கு இந்த ஜீவையற்ற சுரூபத்தினை தோற்றரு ஆகும்படி நமக்குள் தெய்வம் அவர்கள் பதிப்பித்து வருகிறார்கள். ஆனால் அதனை நாம் உணர முடிவதில்லை என்பது வேறு விஷயம். உலகமாகியால் இதனை நம்மால் உணர முடியாவிட்டாலும் மெய்வழி மக்களாகிய நமக்கு நம் தூளம் மறையும் போது இந்த தேவநிலையை பரம சர்க்குருநிதியராகிய நமது தெய்வம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். இது எப்படி எனில், நமது உடல் அடக்கமாகும் போது மெய்வழி தெய்வ அருளால் நமது உடலின் உள் ஒடுக்கத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவாகினி என்னும் ஜீவாத்மாவாகிய உயிர் உள்ளேயே அப்படியே அடங்கிவிடுகிறது. பரமாத்மாவான நமது தெய்வ அருளால் இந்த ஜீவாகினி உள்ளே அமர்ந்து விடுவதால் மெய்வழியைச் சார்ந்த எல்லா பரிசுத்த ஜீவப்பிரையான தூள பிம்பங்களும் இந்த நேரத்தில் சூடாக வெதுவெதுப்பாக அப்படியே உள்ளது. எந்த அறிவுகளாலும் சாதிக்க முடியாத இந்த தவச் செயலை நிதர்சனமாக நடைமுறை நிகழ்வாக மெய்யாகியே வேதியர்க்கரசராகிய நமது தெய்வம் மெய்வழி மக்களாகிய நமக்கு இதனை தொடர்ந்து நிகழ்த்தி காட்டிக் கொண்டு வருகிறார்கள். சதுருகத்திலும் நிகழாத மெய்மை இது. நமக்காக இந்த தவநிதியர் கடும் தவமீட்டி இருக்கிறார்கள். தம் திருமணியை உருக்கி தந்திருக்கிறார்கள். இமயம் போன்ற விண்ணலாவிய அந்த மாபெரும் நிறைநீதி வான் தவச்செல்வத்தை எல்லாம் நமக்கு இட்டு இந்த மேலாம் பதத்துக்கு அந்த நிறைநாத மாமுனியாகிய மெய்வழி தெய்வம் நம்மை ஆக்கி வருகிறார்கள். மெய்ஞான குருபாரவான்களின் கைமுறையாக மட்டுமே இதுநாள் வரை இருந்து வந்த இந்த தவ வாழ்வை இப்போது தம் மக்களுக்கு இந்த ஆதிமூல ஆவியர் யுக முடிவு நாள் வரை தொடர்ந்து அளித்து நடத்தி வருவார்கள் என்று நிறைமொழி மன்னர்களாகிய நித்திய சூரியர்கள் ஆங்காங்கே வரைந்த அநேக தீர்க்கதரிசனங்கள் திட்டவட்டமாக எடுத்து கூறுகிறது. ஆகவே இந்த தவப்பனை நாம் பெற்றிட வேண்டுமானால் ஆதி பரம்பரையே மெய்வழி தெய்வமாக வந்து நமக்கு தந்த மெய்வழி வேதத்தையும் எழுதாத மாமரியாகிய அவர்கள் போதத்தையும் மனதார மறவாமல் உள்ளம் உருக நின்றோமானால் எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா வாழ்வும் எல்லா பதமும் நமக்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். குரு வாழ்க, குருவே துணை. மனிதனுக்கு மாயாசக்தி 7ம் ஞானசக்தி 7ம் ஆக 2 வித சக்திகளை 2 பாகமாக எதிர் துருவத்தில் வைத்து படைத்திருக்கிறார். கீழ் மாயாசக்தி என்ற யகசக்தியை மட்டுமே இந்த உலகத்தில் மனிதன் சுகமாக மகிழ்வு பொங்க தம் வாழ்நாள் பூராவும் அனுபவித்து வருகிறார். ஆனால் இந்த மாயாசக்தி மனிதன் மடியும் போது நபுசாக மாறிவிடுகிறது. அதாவது அவனுக்கு ஒரு எதிர் சக்தியாக மாறிவிடுகிறது. அதனால் அவனது இறுதி தருவாயில் அவனை மீளாத கொடும் துன்பத்தில் கொடூர இருள் வேதனையில் நெடுங்காலம் தொடர்ந்து இருக்குமாறு இழுத்துவிட்டு விடுகிறது. மனிதனுக்கு தரப்பெற்றுள்ள மற்றொரு சக்தியான மேலேழு ஞானசக்தி என்பதை
மனிதனின் இகசக்திக்கு மறுபக்கத்தில் இறைவனால் மறைத்து வைக்கப்பட்டு பூட்டப்பட்டும் உள்ளது. அதனுள் நுழையும் வாசற்படியும் அதன் திறவுகோலும் அவனுக்கு தெரியவே தெரியாமல் உள்ளது. தனக்குள் கொட்டி கிடக்கும் 7 மந்திர பொக்கிஷங்கள் இருக்கும் இடம் தெரிந்து அதனை தனதாக்கி கொண்டு தேவசக்தியாக மனிதன் மாறுவதற்கு அமானிதம் என்ற ஓர் கடன் முதலை இறைவன் தந்துள்ளார். இந்த சீதன முதலை வைத்துக்கொண்டு இது சிபத்தி என்னும் பரமஞான சக்தியை மனிதன் அறிந்து தனதாக்கி கொண்டு விட்டானேயானால் அவன் தூளம் மறைந்தாலும் இந்த ஞான சக்தி இவனை விட்டுவிடாமல் உடனிருந்து அவனுக்கு கற்பகோடி காலம் மாறாத வசந்த சுகத்தை தரும் தெய்வீக சக்தியாக இருக்கும். ஆனால் ஜீவன்முத்தராகிய மாமுனிவர்களைத் தவிர நெடுங்கால காலமாக இந்த சிபத்தி என்னும் ஞான சக்தியை யாரும் பெற முடியாமல் மனிதனம் இருந்து வருகிறது. பரம்பொருளானது இந்த ஞான சக்தியை மக்கள் பெற வேண்டும் என்பதற்காகவே வழி வழியாக ஞான மகத்துக்களை தம் தூதுவர்களாக இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் காலாகாலமாக வந்த இந்த செயல் கலிக்கொடையில் இப்போது வரவர மங்கி இல்லாமலேயே ஆகிவிட்டது. அதனால் முன்போல் அல்லாமல் பரம்பொருள் தாமே பரமகுருவாக உலகத்திற்கு வந்து பரமஞான சக்தியை மக்கள் பெற்றிடுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து மெய்வழி என்ற வரம் தரும் பரமநிதியை அருளியிருக்கிறார்கள். பரம ஆதிப்பிதாவே மெய்வழி தெய்வமாக வந்து இந்த பரமஞான சக்தியின் கபாட திருக்கதவையும் அதனை திறக்கும் மந்திர சாவியையும் தட்டி கொடுத்து தாழ் திறந்த காட்டியிருக்கிறார்கள் என்று மான்மியத்தில் வருகிறது. மந்திராலய செம்மணி முன்வகுப்பு கபாட திருத்தடங்கதுவு சேர்த்திருக்கும் கெட்கித்தாள் வட்டப்பூட்டை தங்களின் மாத்திரைக்கோள் என்னும் மூலமந்திர சாவி கொண்டு உள்ளே சென்று திறந்து காட்டினார்கள் என்று வருகிறது. இந்த மாத்திரைக்கோள் என்பதும் மந்திரச்சாவி என்பதும் என்ன? இதனை நாம் அறிந்து கொள்ள மான்மியத்திலேயே மேலும் சில வரிகள் வருகிறது. வேதப்பதின் தெய்வ ஆதீன பரம்பரை கட்டு திறவுகோல் என்னும் தேவ வடிவ ரகசிய தீட்சிகளாகிய ஜீவ ஆவி அறிவானது எழும்பி மீறி ஏறி பூரிக்கின்ற அருமருந்தை அருந்த கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்று வருகிறது. அதாவது பாட்டியர் தமக்கு தந்த உயிரினமை உணவு பரமார்த்த போதனா வசனங்களையே ஞான நிலைக்கு ஏற்று மந்திர திறவுகோல் என்று தெய்வம் குறிக்கிறார்கள். எல்லா மெய்ஞான நிலைகளையும் எடுத்து கூறப்பட்டிருக்கும் வந்த வேதமாகிய நமது தெய்வத்தின் ஆதிமை உதய பூரண வேதாந்தமும் ஆதி மான்மியமும் திருவாக்கியங்களுமே நமக்கு தெய்வ பதியத்திற்கும் மந்திர திறவுகோல் என்று தெரிந்து கொள்கிறோம். அதை இப்போ வேத போல படிக்கிறோம், மான்மியத்தை பற்றி பேசுகிறோம். பரம்பொருளே தாம் தந்த சீதனத்தை தாமே சுமந்து வந்து நமக்கு தந்த அமானியம்தான் ஆதிமை உதய பூரண வேதாந்தம். எழுதாத மாமரியாகிய நமது தெய்வமர்கள் புகன்றளித்த மறைமனு வாக்குருவ ஒளி ஒளிவு வாக்கியம் அனைத்தும் கோடாத எழுத்து வடிவில் பதிப்பிக்க பெற்று நம்மிடம் உள்ளது. இது எல்லாம் கோடாயுத கூர். இது எல்லாம் நீங்கள் ஆய்ந்து படித்தால் பரம ரகசியமான பல ஞான செய்திகளை உணர முடியும். அருட்குருவான நமது தெய்வ போதனைகள் குறித்து ஆத்ம மர்ம தீர்த்தம், ஜீவகங்கை, பொழுதுபராச்சுணி, ஜீவத்தண்ணீர் ஊற்று, பின்னவோ பட்சுமர் மொத்தம் அது அவங்க தான் ஊற்று, அவங்க சொல்கிறதான் மொத்தம். ஓங்கிய ஆகாய கங்கா நதி, புனைத்துறை நூர் என்றெல்லாம் மான்மியத்தில் வருகிறது. சொன்ன திருவரங்க திருக்கயலாயம் என்னும் நன்னிலத்தின் இடத்தையே தினந்தோறும் கூட்டி ஓட்டி கொண்டு போய் தேவாமிர்த உணர்ந்தபடிக்கு மேயவெடுத்து என்ற மான்மியத்தில் வருகிறது. இதில் உள்ள நன்னிலம் பொன்னிலம் திருக்கயலாயம் திருவரங்கம் என்பதெல்லாம் நமது மெய்வழி தெய்வங்களின் சன்னிதானம்தான். நமது தெய்வமர்கள் யுகம் முடிவு நாள் வரை மெய்கிரண பரிசுத்த ஆவியாக நிலையாக அமர்ந்து கருணை பாலித்துக் கொண்டிருக்கப் போகிற பொன்னரங்க தேவாலயம்தான் பொன்னிலம் என்பது. தேவாமித உணவு என்பது வேதப்பதியின் விளைவானது ஏறுவதற்கு தெய்வம் நமக்கு அளித்த அருஞான திருமணி வாக்குகளும் கிரந்தங்களும் தான். போதனையில் பொறுமது கோதட்ட பொன்னிவள நாடது மெய்ப்பொறியும் எங்கே என்று தெய்வம் வேதத்தில் வினவுகிறார்கள். பொன்னிலம் என்பது நமது தெய்வம் அவர்கள்தான், மெய்ப்பொறி என்பது அவர்கள் போதமாகும். ஐம்பொறி என சொல்வார் வாயில், அதனை அறியார்கள் மெய்ப்பொறியான சஞ்சீவி என்று வேத வரிகளில் வருகிறது. மெய் என்பது காருண்ய தியாகபரனாகிய இறைவனுடைய சக்தி நம்முள்ளே பதிக்கப்பெற்றுள்ளதை குறிக்கிறது. மெய்ப்பொறி என்பது அதனை நமக்கு தந்த அந்த பரம்பொருளோ அல்லது அதன் தீர்க்கதரிசி குருபரன்களோ மெய்யாசனாக வந்து அந்த மெய்யை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு போதிக்கும் போதனையை குறிக்கிறது. கேசரி, தமிழ் வேத பாடம், அசபா, உள்ளமை உசூது, திசைநாதம், நடை, நடனம், நாடு என்பவைகளெல்லாம் தெய்வ போதனைகளையே குறிக்கிறது. மாதவ மருந்து, வேதாந்த சஞ்சி என்பதெல்லாம் கூட இவைகள்தான் இன்னமும் உள்ளது.
எல்லா வேத கிரந்தங்களிலும் நான் கூறி வந்து கொண்டிருக்கிற இந்த பொருளில்தான் குருபரனையும் அவர்கள் போதத்தையும் பல அரும் சொற்களில் பரவாறு எழுதப்பட்டிருக்கும். ஏனெனில் தெய்வம் அவர்கள் இதனை எங்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள். உலகிற்கு மெஞ்ஞானம் போதிக்க வரும் குருவேதான் பரன், குருவே ஈஸ்வரன், குருவே விஷ்ணு என்பதால் குருவின் தரிசனம், குருவின் இருப்பிடம், குருவின் போதனை ஆகிய அரும் பெரும் தவச்சொற்களால் பரமனை போற்றும் பரமரகசிய பரிபாஷைகளில் வந்த மகத்துக்கள் தங்களின் சித்தர் கிரந்தங்களில் இப்படித்தான் குறித்திருக்கிறார்கள். இது தேவ சட்டமும் ஆகும், வேதத்தில் போடப்பட்டுள்ள பூட்டுக்களும் ஆகும். மறைப்பான மொழியில் என்னமோ எதுவோ என்று இருக்குமாறுதான் எழுதப்பட்டிருக்கும். அவைகளை மாணாக்கர்கள் உணர்ந்து தொடர்ந்து ஆழ்ந்து படித்து வரும்போது குருபெருனின் பெருமைகளை தான் அவைகள் சொல்கிறது என்று தெரிந்து உள்ள உருகுவார்கள். அப்போது குருபிரானின் பூரண அருள் அவர்கள் மீது பாயும். உள்ளம் குளிர்ந்து புலாங்கிதம் கொள்ளும், பரவசம் அடையும், தவப்பலனும் அப்போது வந்து சேரும். நமது மெய்வெளி கிரந்தங்களும் இதற்கு விளக்கல்ல. தெய்வமர்களின் அருமையை, பெருமையை, மகிமையை நாம் அறிந்துணர்ந்து தவப்பலன் பெற்றிட வேண்டும் என்பதற்காகவே விஸ்வச்சுலா மரம் என்றும், கற்பகத்திரு கருநெல்லி மரம் என்றும், புட்பகந்த விருட்சத்தினை அடியில் போய் நின்று கொண்டு என்றும் பலவாறு தெய்வமர்கள் தங்களை பற்றி மான்மியத்தில் கூறுகிறார்கள். இது சொல்கிறாங்க, நான் இல்லை கற்பத்திரு என்றாங்க பாருங்க. அதுலேருந்து அவங்க வந்து எங்கள் அப்பா குதிரை கொள்ள என்று மான்மியத்தில் கூறுகிறார்கள். நமக்கு பெருங்கொடி பேருநராக இருக்கும் மெய்வெளி தெய்வம் அவர்களே இந்த சொற்கள் குறிக்கிறது. கற்பகாம் தருவதனை கண்டாயோடா, கண் காணாவிட்டால் என்னிடம் நீ கேள் கேள், சொற்பமென்று இதனை எண்ணிடாதே, சுருதி முடிவான பொருள் துலங்கும் தானே என்று அமுத கலைஞான போதம் 2ஆம் கண்டத்தில் வருகிறது. கற்பகத் தருவான என்னை நீங்கள் இன்னும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லையா என்ற வினாவினை எழுப்பி அவர்கள் நம்மை எச்சரிக்கும் வசனம் இது. மான்மியத்தில் கெட்டதெல்லாம் தருவதாயும் கேளாததும் தருவதுமான சர்வ ஜீவ மூலமந்திராத்த கற்பகத்தரு என்னும் ஒரு விருட்ச வித்துண்டு இருக்கிறது பிறைவேரே. மகான்மிய மகத்துவ வித்தினை இங்கே எழுதாது எழுத்து என்று உரைக்கின்றோம். ஓதாமல் ஓதும் வேதமது என்று கூறுவோம். மற்றும் அதனை வித்தில்லா வித்து என்றும் உரைப்போம் பெரியவரே என்று வரும் மான்மிய பிரச்சார படலத்தை படித்து வரும்போதுதான் தெய்வம் அவர்கள் தங்களைத்தான் அப்படி குறிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு உரைத்தது. ஞான சர்க்குருவாக வந்து சுத்தாவிச்சில் ஓங்காரகார வாக்கியத்தினாலே மெய்ஞான கல்வியெல்லாம் எங்களுக்கு கற்பித்த அவர்களின் மகோன்னத அருமை பெருமையை அந்த காலத்தில் தான் உணர்ந்தோம். உணர்ந்து உறைந்து ஆச்சரியம் கொண்டு கலங்கி நின்றோம். என்னமோ என்று உம்மை எண்ணி விட்டிருந்தோம். என்னால் அண்ணலே அரசே அருங்குல வழக்கே நாதா எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டி நின்ற போது தெய்வீக தருவாக நிற்கும் அவர்கள் திருவுருவம் அப்போது வேரை தலைமேல் கொண்டு தலைகளாக நிற்கும் கற்பக விருட்சமாக எங்களுக்கு காட்சி அளித்தது. தானான வித்தில்லா வித்தும் கண்டோம், தனில் முளைத்த தெய்வீக மரமும் கண்டோம், கோணான வேர்மேலும் தலைக்கிழாய் கொழுந்தலை பூ காய் பழமாய் கொழுங்கக் கண்டோம் என்று அவர்களை நேர்முகமாக தரிசித்து திருமுகம் நோக்கி வேண்டி நின்று கலங்கி குலங்கி கண்ணீர் வெடித்து நின்றிருக்கிறோம். பல சமயங்களில் தெய்வமர்கள் தந்த வெப்பு நிலைகளின் போது நிகழ்ந்தவைகள் இவை. காலாகாலமாக எத்தனையோ மகத்துக்கள் வேத கர்த்தர்கள் உலகிற்கு வந்திருந்தாலும் இன்று ஆதி பரம்பொருளே மெய்வெளி தெய்வமாக வந்து எல்லா ஞான நிலைகளையும் எடுத்துரைத்து மெய்வெளி வேதாந்த கிரந்தங்களையும் அருளியுள்ளார்கள். மெய்வெளி தெய்வமாக வந்தது ஆதி பரம்பொருளே என்பதனால் இந்த ஒரே காரணத்தினால் அவர்களையும் அவர் வேதத்தையும் தம் தம் தாய்தாங்கி ஏற்கும் எல்லாருக்கும் முழுமுதற் பொருளாகிய நமது மெய்வெளி தெய்வம் கருணை பாலித்து வருகிறார்கள். உலக முடிவு நாள் வரை தொடர்ந்து இது நடக்கும் என்று தீர்க்க தரிசனங்கள் எடுத்துரைக்கிறது. சதுரிகத்திலும் காணாத மெய்மை இது. பிறவானேறி அருளும் நமது மெய்வெளி தெய்வத்தின் மீது மாறாது அன்பு வையுங்கள். அவர்கள் போதகங்களையும் அவர் வேதங்களையும் ஓயாது ஓதி நின்றால் தெய்வம் அவர்களின் அருள்ஞான நிறைத்தன்றல் மங்காது நம் மீது வீசும். முத்துப்பேரை தொடரும். நமஸ்காரம்.